Hello friends, welcome back to our channel RelishTheCurry. இன்னைக்கு எபிசோட்ல நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்படி ஒரு சைட் டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மஷ்ரூம் மட்டர் மசாலா. இந்த மசாலா செய்யறதுக்கு தேங்காய் எதுவும் தேவையில்லை. நான் மஷ்ரூமும் பட்டாணியும் போட்டு செஞ்சிருக்கிறேன். எந்த வெஜிடபிள் போட்டு பண்ணாலும் இந்த மசாலா ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுக்கான திங்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். பட்டாணி 2 கப்பு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ்னால் நீங்கள் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகு, 2 தக்காளி, அப்புறமா ஊற வச்சுருந்த 2 கப்பு க்ரீன் பீஸ், இது எல்லாத்தையுமே நான் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். பட்டாணி நான் ஊற வச்சுருந்த தண்ணியே ஃப்ரெஷ் வாட்டருங்கிறதுனால அதுவே நான் இதை வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நான் ஒரு 3 விசில் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கான வெங்காய மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் ஒரு கடாயில் ஊற்றிக்கிறேன். நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் 3 நான் அதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நாம் இப்போ இதை வதக்கிக்கலாம். இடித்து வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டும் 1 ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இடித்த இஞ்சியும் பூண்டும் தான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் தரும். இதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காவும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 15 முந்திரி பருப்பு நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. சூடு ஆறுனதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். நறுக்கி வச்சிருக்கிற காளான் 200 கிராமை நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நான் ஒரு 3 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்குறேன். அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 3-4 நிமிஷத்தில் இந்த காளான் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா இந்த காளான்ல எல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதோட நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்கிற பட்டாணி தக்காளி மசாலா இருக்குல்ல, அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் பீஸ் மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனையுமே ரொம்ப தூக்கலாக இருக்குது. இதோட நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நம்ம இறக்கிடலாம். தேங்காய் இல்லாமலே இந்த கிரேவி நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நாம் அரைச்சி சேர்த்த மசாலாவும் தக்காளி வேக வச்ச அந்த வாசனையும் இந்த கிரேவிக்கு இன்னும் நல்ல எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். மஷ்ரூமுக்கு பதிலாக பன்னீர் கூட நீங்கள் இந்த மாதிரி வதக்கி இந்த கிரேவியில் நம்ம சேர்த்துக்கலாம்.
சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ். இந்த மஷ்ரூம் பீஸ் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெலிஷ் த கரி. தேங்க்யூ.